நமச்சிவ பதிகமும் பாடி அதோட கூற்றாயினவாறு கிளம்புகளும் மாதத்துறை கன்னியானையும் மாசு பண்ணி பாடப்படும். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிவம்பரேஸ்வரர் கால்பணிந்து சைவ சமய குலவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசு நாயனாரின் குரு பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 4 தமிழ்களில் மாணவர்களாகிய நாங்கள் திருநாவுக்கரசு நாயனுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து சில முக்கிய தகவல்களையும் திருமுறைகளையும் பெற வந்துள்ளோம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்றும் மாணவர்கள் நித்தில நித்யகுமார், லஷான நித்யகுமார், லட்சண சுஜேசன், அஹானா சத்யராஜன், தேனுக பத்மகமலன், கோபிதேஷன் கோபிநாத், ரஷன் கலைவாணன், ரஷனா மாயவதிகள். திருநாவுக்கரசு நாயனார் இன்று சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம், அதாவது நாவுக்கரசர் சிவபெருமானை அடைந்த நல்ல நாள். சமய குருவர்கள் என்றும் சைவ நான்கர்கள் என்றும் நாம் போற்றும் குருமாக உள்ளார்கள். அவர்களில் நாவுக்கரசரும் ஒருவர். அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டாகும். திருநாவுக்கரசர் தமிழ்நாட்டில் சைவத்தையும் ஆலய வழிபாட்டையும் வளர்க்க தொண்டு செய்தார். இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்று திருமுறை பாடினார். திருமுறை பாடியவர் கோயிலில் தொண்டும் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு பாடம் கொடுத்தியவர். ஆலயங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று பணி செய்தவர். ஆலயத்திற்கு வணங்க வரும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தவர். இந்த பணியை செய்வதற்கு தன்னுடைய கைகளில் உலவாரம் என்ற கருவியை எப்போதும் வைத்திருப்பார். சேவையை உலவார பணி என்றும் உலவார தொண்டும் என்றும் நான் சொல்கிறோம். நாவுக்கரசர் என்ற பெயர் சிவபெருமானால் வழங்கப்பட்ட சிவப்பெயராகும். அப்படியானால் இவருடைய இயற்பெயர் என்ன? நாவுக்கரசர் தமிழ்நாட்டின் திருமணிப்பாண்டி என்ற நாட்டில் திருவாமூர் என்ற இடத்தில் பிறந்தார். பெற்றோர் இவருக்கு மருள்நீக்கியார் என்ற பெயர் வைத்தார்கள். அவருக்கு திலகவதியார் என்ற ஒரு அக்கா இருந்தார். இளமையிலேயே திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் பெற்றோரை இழந்தார்கள். திலகவதியார் திருமணம் செய்யவிருந்த மாப்பிள்ளையும் இறந்து போனார். இதனால் மனமுடைந்த திலகவதியார் வாழ விரும்பவில்லை. ஆனால் தனது தம்பி மருள்நீக்கியாருக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார். திலகவதியார் தவக்கோலம் எடுத்து சிவபெருமானையே வணங்கும் அக்காவாக வாழ்ந்தார். தனது வாழ்க்கையில் நடந்த பல துக்கமான நிகழ்ச்சிகளை பார்த்து மருள்நீக்கியார் சிந்திக்கலானார். இந்த உலகம் நிலையற்றது என்று எண்ணினார். இந்த மனநிலையில் இருந்த மருள்நீக்கியார் சைவத்தை விட்டு சமண சமயத்தை தழுவினார். அங்கு மிகப்பெரிய சமண துறவியாக அவர் புகழ் பெற்றார். அங்கு மருள்நீக்கியாரின் அறிவை பாராட்டி சமணர் தர்மசேனர் என்ற சிறப்பு பட்டத்தை அவருக்கு கொடுத்தார்கள். தம்பிக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா திலகவதியார். ஆனால் தம்பியோ சிவனை புறக்கணித்து சமண சமயத்தை சேர்ந்து விட்டார் என்ற வேதனை திலகவதியாரை வாட்டியது. தினமும் ஆலயத்திற்கு போய் சிவனிடம் முறையிட்டார். தனது தம்பியை மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்ப தர வேண்டும் என்று திலகவதியார் பல ஆண்டுகளாக சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் திலகவதியாரின் வேண்டுகோளை நிறைவேற்றும் நன்னாள் வந்தது. தர்மசேனர் சிவபெருமான் அருளால் சூளை நோய்க்கு உள்ளானார். நோய் தீராத துன்பத்தில் அவர் திலகவதியாரை தேடி வந்தார். அப்படி திரும்பி வந்த தனது தம்பியாருக்கு திருநேறு வழங்கி திருவதிகை வீரண்டானேஸ்வரர் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார் திலகவதியார். அங்கு பல ஆண்டுகளாக சிவனை பிரிந்து இருந்த மருள்நீக்கியார் ஈசனை பார்த்தார். அவனை கையெடுத்து தொழுதார். கண்ணீர் வடிய இறைவனை வணங்கினார்.
அவருடைய வாயிலிருந்து தூய தமிழ் தேவார பாடல்கள் வெளிவந்தன. தன்னுடைய உடலில் உள்ள சூளை நோயை தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமானே பாடி முறையிட்டார். கூற்றாயினவாறு என தொடக்கும் பதிகத்தை பாடினார். திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் என்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாத வணங்குவன் அப்பொழுதும் தோற்றாதென்ற ஏற்றின் அகப்படியே உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிலே கடில விரட்டான துரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சித்தம்பரம் சலபூர் தூபமரந்தறியே அவளோடு செய்பாடல் மரந்தறியே தீங்கிலும் முன்னே மரந்தறியே உன்னாவே மரந்தறியே உன்னாதலை பறி கொண்டுலகாய் முதல்லொரு சூளை தவி தருளாய் அதுவே நடியே நடிகை ஜெயில விரட்டான துரை அம்மானே. அழகான தமிழில் பாடிய காரணத்தால் சிவபெருமான் மருநீக்கியாருக்கு நாவுக்கரசர் என்று பெயரை வழங்கினார். இது நாம் நம்பியவரை திருநாவுக்கரசர் என்று போற்றுகிறோம். இனிய தமிழ் பாடலை கேட்டு இறைவன் இவருடைய வயிற்றில் இருந்த சூழ நோயை போக்கி அருள் செய்தார். அன்று முதல் சிவனடியாராக திருமுறைகள் பாடி சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபட்டார். அங்கு சிவர் தொண்டு செய்தார். நாவுக்கரசர் சமண சமயத்தை விட்டு மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்ததை அறிந்த சமணர்கள் அவருக்கு பல தண்டனைகள் கொடுத்தார்கள். அன்று கலந்த பாசோரை திருத்தினாய், சொன்னாப்புவரையில் வைத்து பூட்டினாய், யானையை ரவி விட்டனாய், பால்வோடு தட்டி கடையில் போட்டனாய். நம சிவாய் என்னும் மந்திரத்தை ஓடி எல்லா சாதனைகள் என்றும் தப்பினாய். கல்வோடு கட்டி கடலில் போட்டபோது நமச்சிவாய பதிகம் பாடினார். அப்போது கல் தோணியாகமிருந்து அவரை கரை சேர்த்தது. திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோல கற்றுனை பூட்டியோர் கடலின் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணெஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விரகின்
இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரண் ஆதலின்னமே அன்னறியே சரணம் அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தோல நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தேத்தவல்லாத்தவ கெடுக்க நில்லையே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள். சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைத்தார், அதனால் அப்பர் என்றும் அழைக்கப்பட்டுவார். இருவரும் சேர்ந்து பல கோயிலுக்கு சென்று இறைவனை பாடினார். அற்புதங்களையெல்லாம் செய்தார். அப்பரின் தேவாரங்கள் 4, 5, 6ஆம் திருமுறைகளில் அடங்கும். அப்பருக்கு வாகீசர், சொல்லரசர், தமிழ்வேந்தர், நாவரசர், தாண்டகவேந்தர் முதலிய பல பெயர்கள் உண்டு. சரியை நெறியில் நின்று இறைவனை வழிபட்டவர். சைவ நாற்பாதங்களில் தாசமார்க்கம். அடிமை நெறியில் நின்றவர் இறைவனை எசமானாகவும் தன்னை அடிமையாகவும் கருதி உடல் உழைப்பால் கோயில் திருத்தொண்டு செய்தவர். அப்பர் பூம்புகலூர் தலத்தில் இறையடி சேர்ந்தார். அப்பரின் குருபூசை நாள் சித்திரை மாத சதிய நட்சத்திரமாகும். இவருடைய குருபூசையை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். நாயன்மார்கள் நாம் இறைவனை இலகுவாக வழிபட்ட தேவரங்களை பாடியுள்ளார். நாம் அவற்றை பாடி இறைவனை வழிபட்டு அருள் பெற்றுவோம். திருச்சிற்றம்பலம். மாதர் பேரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோரு நீர் சுமந்தே புகுவாரவர் பின் புகுவே யாரும் சுவடுபடாமல் ஐயாரடிக்கின்ற போது காதல் மடப்பிடியோடும் கலரு வருவன கண்டே. திருச்சிற்றம்பலம். மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவே நிலும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றது ஈசனந்தே இணையடி நிழலே ஈசனந்தே இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்
நெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். நானும் தமிழ் கல்வியிலே மாணவர்களாகிய எங்களது இந்நிகழ்வினை இவ்வளவு நேரமும் பொருளுடன் இருந்து இரசித்த அனைவருக்கும் நன்றினை கூறிக்கொண்டு இச்சந்தர்ப்பத்தினை நமக்கு அளித்தமைக்காக கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவலோகினாம் நிதஜே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமः. எல்லாம் வல்ல குருவருடன் திருவருடன் துணையிக்க இன்றைய தினத்திலே விசேஷமான முறையிலே நமது சைவ முன்னேற்ற சங்கத்திலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய சிவகாமி உடனுரை சிதம்பரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்துள்ள நாவுக்கரசர் என்று சொல்லப்படுகின்ற ஞானசம்பந்தரால் போற்றப்பட்ட நாவுக்கரசர் என்று சொல்லப்படுகின்ற அப்பர் பெருமானுக்கு சிறப்புற அபிஷேக ஆராதனைகளோடும் சிறப்புற அபிஷேக பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நமது சைவ முன்னேற்ற சங்கத்திலே தமிழ் பாடசாலை மாணவர்களால் சிறப்புற அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த புலம்பெயர் நாட்டிலே தமிழ் என்பதை நம்ம வளர்த்து கொண்டு வரது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பேற்பட்ட விஷயத்துல இந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், இந்த வித்தியார்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜைகளுக்குமே முகம் சுளிக்காம நம்ம எப்போ கூப்பிட்டாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ ஹோம்ஒர்க் எல்லாம் வீட்டிலலாம் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் இருந்தாலும் நமது ஆலயத்திற்கு ரொம்ப ஆசையோட பிரீதமாக வந்து நம்ம ஒவ்வொரு பூஜைகளுமே சிறப்புற நடைபெறுவது போல இவர்கள் ஒவ்வொரு ஸ்தல விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தமிழை வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், நமது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நம்ம அங்கே வந்து சமய பாடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இங்கே இவ்வளோ ஒரு விசேஷமாக நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அப்போ ஏற்பட்ட அது ஒரு நல்ல ஒரு விஷயமான இதை நமது மாணவ செல்வங்கள் ரொம்ப சிறப்புற நமக்காக எடுத்துரைத்தார்கள். நம்ம இவங்க சொன்னது போல நாவுக்கரசர் பெருமான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஏழ்மையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் தான் எப்பவுமே கட்டிட்டு இருப்பாங்க. ஞானசம்பந்தர் கூட கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தாலும் ஒரு காது தோடெல்லாம் போட்டு அழகா இருப்பார். அதே போல சுந்தர பெருமான் அவர் சொல்லவே வேணாம், சிவஸ்வரூபம், அவர் அழகுக்கே அவர் உரித்தானவர். அதுபோல மாணிக்க வாசக பெருமான் அவர் ஒரு விதமாக இருந்தாலும் அவர் ராஜாவாக ஒரு அமைச்சராக இருந்து மாறினவர் தான். ஆனால் நாவுக்கரசர் பெருமான் வந்து ரொம்ப ஏழ்மையான சுரூபம். இருந்தாலும் சிவபெருமானுக்காகவே அடியாரோடு அடியாராக இருக்கக்கூடியவர். ஞானசம்பந்த பெருமான் சின்ன பையன் இருந்தாலும் அவர் தான் வந்து அவர் கண்டாலே இவர் வந்து அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மகான். அது மட்டுமின்றி அவர் சொன்னது போல நாவுக்கரசர் பெருமான் அப்படிங்கிறவர் ஒரு ஏழ்மையின் அங்கமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு இந்த நாய்மார்கள் ஒவ்வொருத்தருமே சிவபெருமானும் ஒவ்வொரு விதமாக அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த நாவுக்கரசர் பெருமான் மட்டும் அந்த ரொம்ப சிவபெருமான் ரொம்ப அவர் பாடாப்படுத்திக்க, நீ முடிஞ்ச அளவுக்கு வயசு ரொம்ப முதிர்ச்சியானதுக்கு தான் அவர் சிவபெருமான் கூப்பிட்டு இருக்காரு. ஆனால் ஞானசம்பந்தராக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி நாயனாக இருக்கட்டும், மாணிக்க வாசகராக பெருமானாக இருக்கட்டும், சிவபெருமான ஒவ்வொரு விதமாக போய் அடைஞ்சாங்க. இவங்க போயிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணாங்க, சுவாமி அவரோட அனுகிரகம் பண்ணி கூப்பிட்டுட்டார். ஆனால் நாவுக்கரசர் பெருமான் மட்டும் என்ன அப்படின்னா, நான் போய் சுவாமியை பார்ப்பேன்ட்டு ஏது போறார் கைலாயத்துக்கு. ஆனால் அவர் என்ன பண்றார், சிவபெருமான் நீங்க கீழே போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ அவருக்கு மனம் முடிஞ்சு என்னடா அது எல்லாருக்கும் பண்றாரு நமக்கு மட்டும் பண்ணலன்னு சொல்லும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு, கைலாயத்தை பேர்ந்து கொண்டு வந்து திருவையாறுல வந்து சுவாமி அருளாட்சி கொடுக்கிறார். அப்ப அவருக்காகவே கைலாய காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் திருவையாறு. அப்பேற்பட்ட ஒரு அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்பேற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே சொல்லும் பொழுது இந்த வித்தியார்த்திகள், இந்த மாணவ செல்வங்கள்லாம் இந்த தமிழை உச்சரிக்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா செய்துட்டு இருக்காங்க. அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாம் உள்ள சிவபெருமான அனுகிரகத்துல இன்னும் மேலும் வளரணும். ஒவ்வொரு வித்தியார்த்திகளுமே, ஒவ்வொரு மாணவ செல்வங்களுமே நாளைய பொழுது நம்ம எப்படி ஒரு பாப்புலரான இருக்கக்கூடிய ஒரு நம்ம சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய வகையில ஒவ்வொரு கம்மன் ஐயாவெல்லாம் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டது போல நிறைய பேர் இருக்காங்க. அவர் போல இவர்கள் ஒவ்வொருத்தருமே
தமிழ் மேதைகளாக வரணும்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாத கமலங்களை பணிந்து பிரார்த்தித்துக் கொண்டு இவர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிவபெருமானுடைய அனுகிரகமானது அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமே கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு மனமார்ந்த சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கு இந்த பரிசை சிறப்பாக இன்றைய உபயகார சபைசன் ஐயா அவர்கள் இப்பொழுது மாணவ செல்வங்களுக்கு பரிசினை வழங்குவார். ஐயா